கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கிழமைக்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஹுத்பா பிரசங்கம் ஒரு பெருமதியான ஒரு அமல், ஒரு பரலான ஒரு அமல். எனவே சொல்லப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் ஈமானிய சிந்தனையோட தூங்காம 10 விஷயம் சொல்லப்பட்டா ஒரு விடயத்தை சரி என்ற வாழ்க்கையில் எடுத்து நடப்பேன் என்ற நியத்தோட கேட்போம். அல்லாஹு தாலா என்ற வாழ்க்கையிலே உங்களோட வாழ்க்கையிலும் அல்லாஹு தாலா பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி அருள்வானா. எங்களோட ஆயுள் அல்லாஹு தாலா நீடிச்சு வைப்பானா. எங்களோட ஒவ்வொருத்தர் இறுதி முடிவு அல்லாஹு தாலா அழகாக்குவானா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தையும் படைத்து, இந்த உலகத்துல கோடான கோடி படைப்புகளையும் படைத்து, அதில் ஒரு சிறந்த படைப்பாக, கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் தாலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஒரு பெருமதியான ஒரு வாழ்க்கை திட்டத்தை கொடுத்து இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹு தாலா அனுப்பி வச்சிருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் வாழ்ந்த காலம் அதிகம், வாழ போறது இன்னும் ஒரு வருடமா அல்லது ஒரு மாதமா, ஒரு மணித்தியாலமா, ஒரு செகண்டா என்று சொல்லி யாருக்குமே சொல்ல முடியாது. உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் உம்மட மோத்தையும் வாப்பட மோத்தையும் பார்த்துட்டு தான் வார. யாருக்குமே சொல்ல இயலாது என் உம்மா யாரு வாப்பா தெரியும் டவுட் ஆயிடுச்சுமா. 2 பேர்த்த மோத்தை பார்த்துட்டு வாரோம். ஆனா கண்ணியமானவர்களே, நான் மௌத்தா போனதன் பின்னால சந்தோக் பொட்டில் என்னைய தூக்கி 4 பேர் தூக்கி கொண்டு போவாங்க. அந்த 4 பேர் யார் என்று சொல்லி யாருக்குமே சொல்ல முடியாது. நாங்க பல திட்டங்களை, வசியத்துகளை செஞ்சிருப்போம். நான் இங்கே தான் மௌத்தா போகணும், நீ தான் சந்தோக் பொட்டில தூக்கி கொண்டு போகணும்னு சொல்லி பேச்சுவாக்குல நாங்க சொல்லிருப்போம். ஆனா பார்த்தது 2 முகத்தை, எங்களை தூக்கிட்டு போறது இந்த 4 முகங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அளவுக்கு காலங்கள் வேகமாக போய்கொண்டிருக்கின்றன. சென்ற ரமலானுடைய மாதத்தை முடிச்சிட்டு அடுத்த ரமலானையும் அடையிற ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் இருக்கின்றோம். எனவே அந்த ரமலானை அடைய கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி படைச்சவனுக்கு தான் தெரியும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வாரத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னால, ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான வபல்லிகனா ரமலான், யா அல்லாஹ் ரஜபுடைய மாதத்திலையும் ஷாபானுடைய மாதத்திலையும் எனக்கு பரக்கத் செஞ்சிரு, ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தாண்டி சொல்லி ஒவ்வொரு தொழுகையிலையும் துவா செய்வாங்களாம். இது யாரு? ஈருலக தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த துவாவை செஞ்சிருக்கிறாங்க என்று சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் ஷாபானுடைய 15வது அந்த இரவையும் முடித்தவர்களாக அடுத்த 15ல நாங்க ஒவ்வொருத்தரும் கால வச்சிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்கள், இதற்கு முன்னாலே ஷாபானுடைய சிறப்புகள் ஏராளமான குத்துபா பிரசங்கங்களை பேசப்பட்டிருக்கும். அந்த ஷாபானுடைய அந்த 15 நாட்களையும் யாரு நோன்பு பிடிச்சி குர்ஆன் திலாவத்தோட, திக்ரோட, தஸ்பீயோட, தஹஜ்ஜத்தோட, இஸ்திக்ஃபாரோட அந்த நாட்களை கழித்தார்களோ இவர்கள் அனைவர்களும் பாக்கியசாலிகள். யார் யார் அந்த 15 நாட்களை ஏனோ தானோன்னு சொல்லி தன்னுடைய மனம் போன போக்குல அதனை செலவழித்தார்களோ அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மணித்தியாலத்தை நாங்கள் அனுப்பிட்டோம். திரும்ப அந்த ஒரு மணித்தியாலத்தை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது. அடுத்த ரமலானை நாங்கள் அடைவோமா இல்லையா, இன்னும் எவ்வளோ தான் நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான்னு சொல்லி யாருக்குமே சொல்ல இயலாது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பராத்துடைய இரவை நாங்க முடித்தவர்களாக நாங்க ஒவ்வொருத்தரும் இப்ப 1வது குத்துபா பிரசங்கத்துல நாங்க கால் வச்சிருக்கிறோம். பராத் என்று சொல்றது எங்களோட ஆரம்ப கால உலமாக்கள் இந்த இரவுக்கு நிஸ்பு ஷாபானுக்கு எத்தனையோ பேர்கள் சொல்லி அதுல ஒரு பேர் தான் யௌமுல் பரா, பராத்துடைய நாள் என்று சொல்லி. பராத்னு சொல்றது கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ஷாபானுடைய அந்த 15வது இரவுல யார் யாருக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு வழங்கினானோ, யார் யார் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானதாக ஆக்கினார்களோ இவர்கள் அனைவர்களும் அந்த பாவத்தில இருந்து என்ன செஞ்சிட்டாங்க, முழுமையான முறையில் சுத்தமாகி ஒரு புதிய மனிதனாக அன்று பிறந்த பாலகன போல வெளியாவதுக்கு பேர் தான் பராத். பரியாவுன்னு சொல்லி சொல்றது பொதுவா அரபு வார்த்தைகள்ல. இந்த வார்த்தை குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால எங்கட மனசாட்சிக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறேன்,
எந்த அளவுக்கு படைச்சவனோட தொடர்பாவி பொதுவாக ஒரு மனிதனோட அல்ல இரக்கம் காட்டினா அல்ல அன்பு காட்டினா சில அடையாளங்கள் அல்லாஹ்வுத்தாலா வச்சிருக்கிறான். கண்ணியமான அந்த அடையாளத்தை வச்சு நாங்கள் விலகிக் கொள்வோம். இனி அல்லாஹ் பொருந்தி கொண்டானா இல்லையான்னு சொல்லி கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இப்ப 2015 நாங்க ஒவ்வொருத்தரும் கால வச்சிருக்கிறோம். இன்னொரு 15 நாள் இன்ஷா அல்லாஹ் ரமலான அடைய இருக்கின்றோம். அல்லாஹ்வுத்தாலா அந்த ரமலான ஆரோக்கியமான நிலைமையில் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுத்தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமானவர்களே, 15வது யாருக்கும் நோன்பு பிடிக்கிறதுக்கு அனுமதி இல்ல. யாருக்கும் சுன்னத்தான நோன்புகள் பிடிக்க இயலாது. அது தடுக்கப்பட்டிருக்கு. வளமையாக திங்கட்கிழமை வியாழக்கிழமை தொடர்ச்சியா ஒருத்தர் பிடிச்சிட்டு வாரார். இவருக்கு மட்டும் அனுமதி அந்த 2 நாட்கள்ல நோன்பு பிடிக்க. அது இல்லாம ஒருத்தர் இந்த வருஷத்துல இருந்து நீயத்து வைக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நான் இந்த வருஷத்துல இருந்து திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி அவருக்கு பரக்கத்துக்கு ஆரம்பிச்சு வைக்க இயலாது. அதே மாதிரி கவாவுடைய நோன்பு, சென்ற வருஷம் விடுபட்ட நோன்புகள், அது குறிப்பாக பெண்கள் தன்னுடைய அந்த பீரியட்டுடைய காலத்துல விடுபட்ட நோன்புகள், இவைகள் என்ன செஞ்சு கொள்ளலாம்? கவா செஞ்சு கொள்ளலாம். அவைகள் அல்லாம என்ன செய்யலாம்? நோன்பு பிடிக்கலாம். நோன்பை தவிர இதற்கு பின்னால் உள்ள காலத்துல ரமலான் அடையும் வரைக்கும் எங்களுக்கு வேண்டிய மாதிரி இபாதத் செய்யலாம். அது எந்த கருத்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது பராத்து முடிஞ்சுத்தானே அதோட நாங்க அந்த பையில மூடி வைக்கிறதல்ல. நாங்க அந்த 15 நாட்கள் எப்படி இரவை கொண்டு ஹயாத்தாக்கினோமோ இதே நாங்க கண்டினியூ பண்ண வேணும். இதை நாங்க சரியான முறையில பயன்படுத்தினா அடையக்கூடிய ரமலான லேசான முறையை நாங்க ஒவ்வொருத்தரும் அடைவோம். அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் நாங்க ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்துவோம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ரமலான் அடைகிறதுக்கு முன்னால நாங்க ஒவ்வொருத்தரும் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே துனியாவை நாங்க சம்பாதிக்கிற விஷயத்துல நிறைய பேர் திட்டம் போடுவாங்க. கண்ட மாதிரி முதல்ல போட்டு கண்ட மாதிரி யாரும் வியாபாரம் செய்ய மாட்டாங்க. 1 கோடி ரூபாய் கையில இருந்தா 10 கோடி ரூபாய் கையில இருந்து என்று சொன்னா கண்டவனுக்கு நின்றவனுக்கு எல்லாம் தூக்கி கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து லாபம் எடுக்க மாட்டாங்க. இந்த சல்லியை வச்சு இஸ்திகாரா 2 ரக்காத் சொல்லுவாங்க, மஷூரா பண்ணுவாங்க, பல திட்டங்களை தீட்டுவாங்க. நான் இந்த வியாபாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறேன், எப்படி ஆரம்பிச்சா நான் லொஸ்ட் ஆக மாட்டேன், எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது, இப்படி திட்டம் ஒன்று போடுவாங்க. ஒரு மோமினுடைய உண்மையான ஒரு திட்டம் என்னன்னு சொன்னா ஷாபானுடைய மாதத்துல திட்டம் போடணும். இந்த வருஷம் ரமலான நான் எப்படி ஹயாத்தாக்குறது, எப்படி அதை நான் கழிக்கிறது, இதுக்கு ஒரு டைம் டேபிள் ஒன்று போடணும். இது ஒரு மோமினுடைய பண்பு. பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ரமலான் அடைகிறதுக்கு முன்னாலே குறிப்பாக அந்த காலத்தில் சஹாபாக்கள் வாலிபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பின்னாலே சுத்தி கொண்டிருப்பாங்க. யா ரசூலல்லாஹ், சிறப்பான ஒரு முபாரக்கான மாசம் ஒன்று வர இருக்கி, எங்களுக்கு படிச்சுட்டாங்களே யா ரசூலல்லாஹ், இந்த ரமலான்ல நாங்க என்னத்தை செய்யணும், என்னத்தை செஞ்சு அல்லாஹ்ட பொருத்தத்தை அடையலாம். சஹாபாக்கள் பின்னுக்காலே சுத்தி கொண்டிருப்பாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ரமலான் அடைகிறதுக்கு முன்னால ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு வயது வந்தவர்களும் உலமாக்களோட கொஞ்சம் தொடர்பாகுங்க, உலமாக்களோட கொஞ்சம் மஷூரா பண்ணுங்க. உலமாக்களோட தொடர்பாவின் என்று சொன்னா உலமாக்கள் பிசினஸையோ அதே இதே படிச்சு தரக்கூடியவர்கள் அல்ல. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இல்ம படிச்சு தருவாங்க. படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். நிறைய பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாது. அந்த குர்ஆனை படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனுடைய விஷயத்துல நான் எந்த நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்லி எங்கட மனசாட்சிக்கு தெரியும். எனக்கு ஓத தெரியான்னு சொல்லி 20 வருஷமா பட்டத்தோட்டி கொண்டிருக்கிறாங்க சில பேர். கண்ணியமான சகோதர பெரியார்களே, மௌத்து வரைக்கும் குர்ஆனை திருத்துற விஷயத்துல நாங்க முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். இயலுமான முயற்சியை செய்யணும். அதையும் மீறி எனக்கு குர்ஆன் தவறுதுன்னு சொன்னா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா அறவே குர்ஆன் விஷயத்துல நாங்க பொடுப்போக்குத்தனமா இருக்கிறது பெரும் ஒரு நஷ்டத்துக்குரிய ஒரு விடயம் என்றத நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, அதே மாதிரி என்னோட பிள்ளைகள் குர்ஆன் மதரசாக்கு அனுப்பி போட்டுட்டு நிறைய பேர் சும்மா இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர், குர்ஆன் மதரசாக்கு அனுப்பினாப்புல எந்த புள்ள சாலியான புள்ளை ஆவாது. ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்ணியமானவர்கள் ஏந்த புள்ளைக்கு ஒரு ஹருஃப ஒரு எழுத்த படிச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியாது சொல்றது இருக்கித்தானே, இத மாதிரி உலகத்துல கைசேதமான ஒரு விடயம் வேற ஒன்றுமே இல்லை. அதனால சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம். உலமாக்கள் அன்னைக்கு குர்ஆனை படிப்போம்.
நோம்புடைய சட்ட திட்டங்கள் நிறைய இருக்கு. அந்த சட்ட திட்டங்களை படிப்போம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இப்படி நாங்க ஒவ்வொரு விடயங்களை இந்த இல்ம தேடி தேடி படிக்கக்கூடிய நேரத்தில் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் அதுல என்ன செய்வான்னு சொன்னா பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறார். அந்த ரமலான ஒரு சிறந்த ரமலானாக நாங்க அடையிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கு. அதனால இந்த விஷயத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்தணும். அதோட கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, குறிப்பா எங்களுடைய இளம் யுவதிகள், இளம் வாலிபர்கள், அதே போல எங்களுடைய இளம் யுவதிகள், இவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் அடையக்கூடிய ரமலான. அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தை போட்டு வச்சீங்கன்னா அந்த ரமலானை நாங்கள் அடைவோம். இந்த ரமலானின் மூலம் நான் படிக்க வேண்டிய முதலாவது தக்வாவுடைய பாடம், அல்லாஹ் நோன்பை எதற்காக வேண்டி தந்தான் என்ற பாடத்தை நாங்க சுருக்கமான முறையில ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளணும். குர்ஆனுடைய ஆயத் என்ன சொல்லுது? குத்திபா அலைக்கும் உஸ்ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு அல்லாஹ் தஆலா கடமையாக்கிக்கிறான் வாழ்க்கையில தக்வாவை உண்டாக்கி கொள்றதுக்கு. இந்த வாழ்க்கையில முதல் தடவையாக நோன்பை பிடிச்சி தக்வாவை உண்டாக்கணும். முதல் கட்டம் என்ன தெரியுமா? தன்னுடைய பார்வைகளை பேணணும். ஒரு தக்குவாதாரிட முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? பார்வையை பேணணும். யாரு வாழ்க்கையில பார்வையை பேண மாட்டாங்களோ, ஹராமான பார்வையை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருப்பாங்களோ, அல்லாஹ் இபாதத்ல ருசியை கலட்டி எடுத்துருவான். அல்லாஹ் தஆலா இறுதி முடிவை அல்லாஹ் தஆலா மோசமானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். பாதையில போகக்கூடிய நேரத்துல அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு ரோட்ல ஒரு பெண்மணி போகக்கூடிய நேரத்துல தன்னுடைய பார்வை படுது, பார்வை உடனே கீழ்த்தாழ்த்தி கொள்றாரு, துஆ ஓதி கொள்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு ஈமானுடைய இபாதத்துடைய ருசியை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். யாரு தன்னுடைய வாழ்க்கையில பார்வையை பேண மாட்டார்களோ, அல்லாஹ் முதலாவது செய்யற வேலை என்னன்னு சொன்னா தஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எடுத்து போட்டுருவான். அப்படி இல்லையா, இவர் தஹஜ்ஜத் தொழுவாரு. என்னோட முன்னோர்கள் தஹஜ்ஜத்தை இன்பமாக சுவைச்சி ரசிச்சு தொழுந்த மாதிரி அந்த ரசனையோட தொழக்கூடிய பாக்கியம் பார்வையை பேணாதவர்களுக்கு கிடைக்காது. அதனால பார்வையை பேணக்கூடிய விஷயத்துல மிச்சம் பேணுதலாக பக்குவமாக இருப்போம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, கவலைக்குரிய விடயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு பார்வையை பேணக்கூடிய விடயத்துல திருமணம் முடித்தவர்கள் கூட, எல்லாரும் சொல்ல வரல, அதிகமானவர்கள் இந்த வலையில போய் சிக்கிட்டாங்க. நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், உலகத்துல வேண்டியதுக்கு ரெடி, 1000 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுறதா, 100 ரக்காத் தஹஜ்ஜத் எல்லாத்துக்குமே ரெடி. ஆனா கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, 100 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுறதை விட ஒரு மனிதனுடைய பெரிய ஒரு ஜிஹாத், பெரிய ஒரு இபாதத் தன்னுடைய பார்வையை பேணுறது. அந்த விஷயம் ஆக ஒரு கஷ்டமான செயல் தான். உண்மையிலே மனிதன் என்ற அடிப்படையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் கஷ்டமான ஒரு செயல். ஆனா பார்வையை கீழ் நோக்கிட்டான்னு சொன்னா அவர் பெரிய ஒரு உலகத்தில் அவர் அவுளியாயிடுவார். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதனால பெண்கள் சொல்லக்கூடியவங்க அது ஷைத்தான் ஒரு ஆணை வலிக்கு எடுக்கிறதுக்கு ஒரு துரும்பாக, ஒரு தூண்டிலாக பாதிக்கக்கூடியவர் தான் பெண்கள். இது என்ன சொந்த கருத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் சொல்லக்கூடியவங்க ஷைத்தானுடைய வலைண்டாங்க, மீன் வலை மாதிரி ஒரு வலை. அந்த வலைய போட்டு யார் யாரெல்லாம் அதுல சிக்கி கொண்டார்களோ, நிறைய பேர் சிக்கி கொண்டு அங்க பாயிறாங்க இங்க பாயிறாங்க. தப்பி வந்த சரித்திரம் பார்த்தேன்னு சொன்னா 100% தான். நிறைய பேர் மாட்டினாங்க. இது எங்களுக்கு சரித்திரம் ஆதாரமாக இருக்கு. ஷைத்தான் பெண்களை வச்சு ஒவ்வொரு ஆண்கள் எப்படி வலிக்கெடுத்தான். உலகத்துல எல்லா பாவத்தையும் உடையலும், ஏதோ கஷ்டப்பட்டு உடையலும். ஆனா பெண் என்ற பித்தினால யார் யாரெல்லாம் மாட்டினார்களோ, அந்த பெண்ணுக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு மதம் மாறின சரித்திரங்களும் எங்களுடைய இஸ்லாத்துல சொல்லப்படாம இல்லை. அந்த பெண்ணுக்காக வேண்டி கொலை செஞ்ச வரலாறுகளும் அதாவது இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணுக்காக வேண்டி
தன்னுடைய பெற்றோர்களை கொலை செய்த எங்களுடைய வாலிபர்களும் எங்களில் இல்லாமல் இல்லை. ஆதாரம் இருக்கி. கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே, மிச்சம் தேவல்ல, விளங்குற பாணியில செல்றா. கண்ணியமான சோதர பெரியார்களே, உலகத்திலே ஆரம்ப கொலை காபில் ஹாபீல கொலை செஞ்சது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மூத்த மகன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சரித்திரம். இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் வந்து, காபில் சொன்னான் இந்த பெண் எனக்கு தான் வேணும்னு சொன்னான், ஹாபில் சொன்ன எனக்கு தான் வேணும்னு சொன்னான். ஆனா அல்லாத முடிவு இந்த பெண்ணை ஹாபில் தான் கல்யாணம் முடிக்கணும். ஆனா காபிலுக்கு அந்த பெண்ணின் மீது ஒரு மோகம் வந்துருச்சு. எனக்கு இல்லாத அந்தஸ்தா இவனை நான் கொலை செய்யணும்னு சொல்லி கொலை செஞ்சு போட்டான். ஒரு பெண்ணுக்காக வேண்டிய ஒரு கொலை. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்துல இருந்து வெளியாக்குறதுக்கு அடிப்படை காரணம் யாரா இருந்தது? யார தூண்டிலா பாவிச்சான்? அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை தான் பாவிச்சான். அதை நான் விரிவா சொல்ல விரும்பல. கண்ணியமானவர்களே, ஒரு படிப்பினைக்காக வேண்டி இவைகள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் காட்டான். பெண்கள் சொல்லக்கூடியவர்கள் யார்? கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இஹ்யா உலூமுத்தீன்ல இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க. ஷைத்தான் ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சபைக்கு வாரான். வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட ஷைத்தான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஷைத்தான் மூசா நபியை பார்த்து சொல்றான், வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் உங்களுக்கு சில வசியத்துகளை செஞ்சேன், சில அட்வைஸர் உங்களுக்கு பண்றேன், அதை நீங்க தவறாம கடைபிடிச்சீங்கன்னு சொன்னால் எனக்கிட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அதுல ரெண்டு விஷயங்களை அடிப்படையாக வைக்கிறான். முதலாவது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்க ஒரு மனிதனுக்கு சதக்கா கொடுக்குறீங்க, சதக்கா கொடுக்க நேரத்துல வந்து வலது கையில கொடுத்தா இடது கையில விளங்கப்படாது. அந்த அளவுக்கு மறைச்சு சதக்கா இஹ்லாஸான முறையில செய்யணும். இந்த கட்டத்துல எந்த அளவுக்கு ஒரு இஹ்லாஸ பாதுகாத்து கொள்ளையிலுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்துக்கோமோ. அந்த நேரத்துல மூணாவது ஆள் நான் அந்த இடத்துக்கு வருவேன், உங்களோட உள்ளத்துல ரியான்னு சொல்லக்கூடிய முகஸ்துதிய போடுவேன், சதக்கா கொடுத்து உங்களைய நரகத்துக்கு அனுப்பக்கூடிய சக்தி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இது முதல் கட்டம். நபிமார்கள் சொல்லக்கூடியவங்க மாசூமியங்கள், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர். இதெல்லாம் சொல்லப்படுது எங்களுக்கு. ரெண்டாவது சொல்றான் என்ன தெரியுமா? நீங்க தப்பி தவறியாவது ஒரு பெண்ணோட தனிமையில இருந்துருவான். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் மூணாவது ஆள் நான் அந்த இடத்துக்கு வருவேன், ஃபித்னாவை கிளப்பி விடுவேன். ஏண்டா உலகத்துல இதுவரைக்கும் அனுப்பப்பட்ட எந்த நபிமார்களையும் பெண்களை வச்சு வலிக்கெடுக்காம நான் உடல்ல. ஆனா நபிமார்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரியவர்கள், அவர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். இப்ப அல்லாஹ் இதுல எந்த திரும்ப விளங்கப்படுத்துறான்? பெண்ணுடைய ஃபித்னா இருக்கித்தானே, நபிமார்களை கூட விட்டு வைக்காத ஒரு பயங்கரமான ஒரு ஃபித்னா தான் பெண்களுடைய ஃபித்னா. கண்ணியமானவர்களே, நபிமார்கள் கண்ணியமானவர்கள், நாங்கள் எல்லாரும் பலகீனமானவர்கள். அதனால இயன்ற அளவு பெண்ணுடைய ஃபித்னா வரைக்கும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுவோம், எங்களோட பார்வைகளையும் பாதுகாத்துக் கொள்வோம். யாரும் போயிட்டு அந்த வலையில சிக்கிறவானம், யாரும் போயிட்டு வலையில சிக்கிறவானம். பார்வை கெட்டுக்கு என்று சொன்னால் விபச்சாரத்துடைய முதலாவது ஆரம்பம். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வலா தக்ரபுஸ் ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான் வந்து விபச்சாரத்துக்கிட்ட நெருங்காதே. குர்ஆன்ல சொல்லப்பட்ட எல்லா பாவத்தையும் செய்யாதே, ஜினா கிட்ட நெருங்காதே. ஏன் அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னா, தப்பி தவறியாத ஒருத்தன் நெருங்கிட்டான்னு சொன்னா திரும்ப அந்த பாவத்திலிருந்து கலந்து வாரதிருக்கிட்டானே, இது ஆக கஷ்டமான ஒரு செயல், அவன் நாசமாவிட்டான். இன்னஹு கான ஃபாஹிஷா வஸா சபீலா, ஒரு மானக்கேடான ஒரு பாவம், நாங்க போகக்கூடிய பாதையில் ஒரு கெட்ட பாதைன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஜினாவுடைய ஆரம்பம். கண்ணியமானவர் சகோதரர்களே பெரியார்களே, பார்வையை பாதுகாக்கிறது, பார்வையை பேணாம இருக்கிறது விபச்சாரத்துடைய ஆரம்பம். ஷைத்தானுடைய முதலாவது திட்டம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வாலிபர்களும் விளங்கிக் கொள்ளணும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, கவலைக்குரிய ஒரு விடயம்தான். எங்களுக்கு தெரியும், எங்களை சில வியாபாரிகளும் இருக்கிறாங்க,
யாரும் கோவித்துக் கொள்ளக்கூடாது. இந்த கிஃப்ட் ஐட்டம் விற்கக்கூடியவர்கள் February 14 வந்தால் February 14 போட்டு அதுக்கு ஆஃபர் போடுறாங்க. எத்தனையோ எங்கட வாலிபர்கள் எங்கட இளம் யோதிகள் போயிட்டு வாங்குறாங்க. நான் தெளிவாக சொல்றேன், February 14 சொல்லி யார் ஆஃபர் போட்டீங்களோ இந்த வருமானம் அவங்களுக்கு சுத்தமா ஹராம். இது வேண்டிய உலமாக்களை கேட்டு பாருங்க. இது February 14 சொல்றது இது என்ன? கண்ணியமானவர்கள், ஒரு பாதிரி செத்த நாள் இது. இந்த செத்த நாள இந்த ஐரோப்பாவாதிகள் இதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய நாள். நபியோ சொன்னாங்க, மன் தஷப்பா பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யாரு ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாகிறாரோ அவர்களும் அவர்கள் இன்றும் உள்ளவர்கள் தான். எல்லாத்துக்கும் தெரியும் யூத நசராக்களை பின்பற்ற கூடாது என்று சொல்லி. ஆனா இந்த விஷயத்துல மீலாது நபி விழா வந்தா அதை கொண்டாடேலுமா கொண்டாட கூடாதா கொண்டாடேலுமான்னு சொல்லி நானா தம்பி அடிச்சு கொண்டு செத்தான் வரலாம். வார்த்தை செல்ல போனா ஒரு ஊரு ரெண்டா பிரிஞ்சிச்சான். ஆனா எவனோ செத்தனால அதே சாரார்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இதுல என்ன நியாயம் இருக்கு? நபி பிறந்த நாள கொண்டாட கூடாதாம், ஆனா எவனோ செத்தனால February 14 என்ற பெயர்ல எங்கட வாலிபர்கள் எங்கட இளம் யுவதிகள் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னால், கண்ணியமான சோதரி, தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம், இது விபச்சார தினம். முழு உலகம் பூராவும் கொண்டாடப்படுகிறது விபச்சார தினம். ஒரு அந்நிய ஆணோட ஒரு மகரம் இல்லாத ஒரு பெண்ணோட மிக்ஸ் ஆகுறது இருக்குதானே, இது எவ்வளவு எச்சரிக்கக்கூடிய ஒரு விடயம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெண்களும் தொழுறாங்க, ஆண்களும் ஒரு மஸ்ஜித்ல தொழுறாங்க. தொழக்கூடிய நேரத்தில் பெண்களோட ஆக கெட்ட சஃப்பு முன் சஃப்புண்டாங்க. அப்படின்னா என்ன கருத்து? தொழுகையில கூட பெண்கள் என்ன செய்யப்படாதாம், ஆண்களோட பார்வையை விட்டு முன்னுக்கு வரக்கூடாதாம், ஆண்களோட பார்வையை விட்டு பின்னுக்கு தான் இருக்கணுமா. தொழுகைய விடயத்தில் ஒரு சிறந்த காலத்துல இந்த ஹதீஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு மிக்ஸ் எஜுகேஷன், மிக்ஸ் திருமணம், இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். படிப்பு என்ற பெயர்ல இஸ்லாத்தை நாசமாக்கணும். படிப்பு என்ற பெயர்ல பொம்பளை மாமலை கலக்கணும். எந்த புகாரிலையும் எந்த முஸ்லிம்லையும் ஹதீஸ் இல்ல ஒரு பொம்பளை பிள்ளையோட கலந்து படிக்கிறதுக்கு. நபியுடைய மனைவிமார்கள் யாரு? பரிசுத்தமானவர்கள். இவர்களுடைய விஷயத்துல கூட அல்லாஹ் எப்படி சொல்றான், இதா சால்துமூன மதான் ஃபஸ்அலூன மின் வராஇஹிம். அந்த காலத்துல சில சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்தை விளங்கப்படுத்தினான். அந்த காலத்துல பெரிய பெரிய பெண்கள்ல ஆலிமாக்கள் இருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவையான விஷயங்கள் கேட்பதா இருந்தாலும் திரைக்கு பின்னாலே கேளுங்க. சஹாபாக்கள் யாரு? பரிசுத்தமானவர்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள மாதிரி பரிசுத்தமானவர்கள் இதுக்கு முன்னால வந்ததும் இல்ல, இதுக்கு பின்னால வரப்போறதும் இல்ல. அல்லாமா இக்பால் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். ஐரோப்பாவாதிகளை பார்த்து ஒரு சேலஞ்ச் கொண்டு பண்றாரு. ஐரோப்பாவாதிகளே, நீங்க யார் யாரையோ எந்தெந்த ஹீரோன்னு சொல்லி ஒவ்வொருத்தரை நீங்க பின்பற்றி கொண்டு விபச்சாரத்துக்கு பின்னாலேயும் அனாச்சாரத்துக்கு பின்னாலேயும் போய் கொண்டிருக்கிறீங்க. ஆனா எங்கட முஸ்லிம்கள் ஒரு ஹீரோ இருக்கிறாங்க. யாரு? அவங்க தான் சஹாபாக்கள். சஹாபாக்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போல் கற்பை பாதுகாத்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போல நெருப்புல விளையாடின வாலிபர்கள். ரசூலுல்லாஹ் அந்த மஜ்லிஸ்ல இருந்து மடியில இருந்து என்ன செஞ்சாங்க? குர்ஆனையும் ஹதீஸையும் படித்த ஹீரோக்கள் தான் எங்கட ஹீரோக்கள். சுப்ஹானல்லாஹ். நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார். அதுல ஒன்று தான் சஹாபாக்கள் சிரமபத்தி அல்லாமா இக்பால் சொல்றார். சொல்லிட்டு இன்னொரு கேள்விய, யார் யாரெல்லாம் இந்த லவஸ் என்ற பெயர்ல யார் யாரெல்லாம் பெண்களோட தொடர்பா இருக்கிறார்களோ இவர்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அன்பான வாலிபர்களே, இந்த கேள்வியை மட்டும் உள்ளத்தில் ஆழமா பதிய வச்சுக்கோங்க. கேட்கக்கூடிய கேள்வி, வாலிபர்களே, நவீன காலத்து வாலிபர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஆசை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று கற்பை பாதுகாக்கக்கூடிய பெண்களை நீங்க தேடுறீங்க. ஆனா உங்களோட கற்பை யார் யாருக்கோ பறி கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நிறைய பேருக்கு அதுதானே ஆசை, ஜௌஜத்து சாலிஹா கிடைக்கும். ஆனா இவர் எல்லா பொம்பளையோட பேசுவாராம். பொட்டிய மக்களுக்கு மட்டுமல்ல, கல்யாணம் முடிச்சாக்கள் சில பேர் இருக்கிற
எல்லாரும் அல்ல, சில பேர் தன்னுடைய மனைவியை மட்டும் மோத்த மூடி 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 பக்குவமா வைக்கிறார். மனைவிக்கு சட்ட பாரம் வேணும். ஆனா இவர் ஆட்டா ஓட்டக்கூடிய நேரத்துல மத்த விஷயத்துல மைனிமார்களோட எல்லாத்தோட கொஞ்சி குழாவுவாரு. இது சரி வராது, இது சரி வராது. இத கேள்வியை தான் கேட்கிறாரு. நீங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல பத்தினி உள்ள பெண்களை தேடுறீங்க, உங்களோட கற்பனைய பறி கொடுத்து போட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சோதனை பெரியார்களே, அதனால ஒரு பயங்கரமான ஒரு பாவம் விபச்சாரம். ஜினான்னு சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு பாவம். அந்த விபச்சாரத்தை ஹலாலாக்கி அது ஒரு கல்ச்சராக பின்பற்றக்கூடிய ஒரு நாள் தான் February 14. அதனால அன்பான பெற்றோர்களே, எங்கட பிள்ளைகள் ஒரு அமானீதம், எங்கட பிள்ளைகள் ஒரு அமானீதம். நான் தெளிவாக எல்லாம் அந்த நாங்க கவுன்சிலிங் லைன்ல இருக்கிறதா சொல்லும். கண்ணியமான சோதர பெரியார்களே, கல்யாணம் முடிக்காத பொம்புல பிள்ளைக்கு நீங்க மொபைல் போன் வாங்கி கொடுக்குறீங்களா? ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிச்சுக்கோங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கத்தி எடுத்து கொடுத்திருக்கிறீங்க. சில வேளை காலம் போக 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 அந்த கத்தி உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமான சோதரர்களே, புள்ள A-level பாஸ் ஆவினு சொல்லி வாப்பா பெரிய துபாயில இருந்து பெரிய அர்ராத்தால் பானோண்டு அனுப்புறாரு. பார்த்தா திறந்து பார்த்தா என்ன பெரிய ஸ்மார்ட் போன். சுப்ஹானல்லாஹ். 6 மாசம் கழிச்சு வாப்பா வாராரு. எங்க மவள் யாரோட ஓடி போயிட்டாமே. நடக்குதா இல்லையா? போனை வாங்கி கொடுத்தீங்க, கத்தி உங்களுக்கு எதிராக மாறிச்சு. 2013ஆம் ஆண்டு நவமணி பத்திரிகையில வந்த விஷயம். எங்கட நாட்டில் நான் இடத்தை குறிப்பிட மாட்டேன். கண்ணியமான சோதர்களே, கள்ள தொடர்புகள் மூலம் இன்னைக்கு உம்மாப்பட கண்ணியங்கள் எடுப்பட்டிருக்கு. பெற்ற தாய விதிக்கக்கூடிய ஒரு காலம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெண்மணி என்ன செய்யறா? ஒரு பெண்மணி தன்னுடைய தொடர்புகளை கள்ள தொடர்பா ஆக்கிக்கொண்டு, வீட்டுல யாருக்குமே விருப்பம் இல்ல, உம்மா வாப்பா வயசாளிகள் படுத்த படுக்கையோடு இருக்கிறாங்க. கள்ளத்தனமான முறையில மொபைல் மூலம் கள்ளக்காதலை வர வச்சு துடிக்க அந்த வயசாளிகளை கள்ள போட்டு கொண்ட சரித்திரங்கள் எங்களோட நாட்டில் நடக்காமல் இல்லை. ஒரு வாலிப பெண்மணி உம்மாவே வாப்பாவே நடுவுல வச்சு ஒரு கேள்வி கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும். உம்மாப்பட பதுவா எப்படியாப்பட்ட பதுவாது தெரியாம இருக்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்றா, வாப்பா இவ்வளோ காலமா என்னைய படிக்க வச்சீங்க, எனக்கு உண்டான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தந்தீங்க. ஆனா நான் கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னா இந்த அண்ணி ஆனத்தான் நான் கல்யாணம் முடிப்பேன். நான் செத்து போனாலும் இவனுடைய சவப்பொட்டிலத்தான் போவேன்னு சொல்லி சபதம் செஞ்சுட்டு போன சரித்திரங்கள் எங்களோட நாட்டில் நடக்காம இல்ல. 2011ஆம் ஆண்டு எடுத்தப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கண்ணியமானவர்களே, எங்களோட நாட்டில் கிட்டத்தட்ட 11,000க்கு மேற்பட்ட குமரி பெண்கள் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிக்கிறாங்க. கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே, ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு, இஸ்லாத்தை விட்டு மதம் மாறினு சொன்னா பயந்து வருவாங்க. ஆனா இன்றைக்கு பயங்கரமான ஒரு காலகட்டம். ஒரு பெண்மணி மதம் மாறக்கூடிய இடத்துல பேப்பர்ல எழுதி போடுறா, நான் பாத்திமா இன்றைய நாளோட என் பேரை மாத்தி இந்து மதத்துக்கு போயிட்டேன், பௌத்த மதத்துக்கு போயிட்டேன் சொல்லி பேசி கொடுக்கக்கூடிய ஒரு பயமில்லாத ஒரு அச்சமில்லாத காலத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால பெற்றோர்களே மிச்சம் கவனமாக இருங்க. உங்களோட புள்ளைய பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல புள்ளைய பத்தி 2 விஷயத்துல அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் சொல்ல யஹபுலி மையஷா மினல் இனாஸ். அல்லாஹ் அந்த ஆயத்துல விளங்கப்படுத்துறான், பிள்ளைகள் சொல்லக்கூடியவங்க பாக்கியசாலிகள், நன்கொடையா நான் கொடுக்கிறோம். இப்படி கருத்துல நிறைய ஆயத்துகள் இருக்கு. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்ன மின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும், நிச்சயமாக உங்களோட பிள்ளைகள் உங்களோட எதிரின்ற அல்லாஹ் தஆலா. கண்ணியமான சகோதரர்களே, அதனால கொஞ்சம் பேணுதலாக பக்குவமாக எங்களோட பிள்ளைகளை நாங்க பாதுகாப்போம். தயவு செய்து மொபைல் போன் வாங்கி கொடுத்திருந்தேன்னு சொன்னா இந்த ஜும்மாவோட நாங்க ஒவ்வொருத்தரும் தௌபா செஞ்சு அதை கொஞ்சம் எடுத்து எங்களோட பிள்ளைகளை நாங்க பாதுகாப்போம். கொடுக்க வேண்டிய ஈமான, கொடுக்க வேண்டிய தக்குவாவ, கொடுக்க வேண்டிய குர்ஆன நாங்க பிள்ளைகளுக்கு கொடுப்போம். நாங்க ஈமான கொடுக்காம தக்குவாவை கொடுக்காம நாங்க என்னத்தை தான் படிப்பை கொடுத்தாலும் அந்த படிப்பு பின்னால காலத்துல எங்களுக்கு எதிராக மாறும். படிப்பையும் கொடுப்போம், தீனையும் கொடுப்போம், இங்கிலீஷையும் கொடுப்போம், குர்ஆனையும் கொடுப்போம். நிறைய புள்ளைகளுக்கு இங்கிலீஷ் பேசுறது பார்த்தா ஹீரோவா இருக்கிறாரு, ஆனா குர்ஆன்ல பார்த்தா வெறுமனே 0. கவலைப்படணும்.
15-18 வயசாகுது. இன்னும் கொரோனா சரியான முறையில் சரியா. ஆனா உம்மா அப்பாக்கு அதை பத்தி கவலையே இல்ல. சுபஹானல்லாஹ். அந்த விஷயத்துல பேணுதலாக பக்குவமா இருக்கிறது. அந்த அடிப்படையில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, கொஞ்ச காலத்தா உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். ஷாபானுடைய 15 நாட்களை முடிஞ்சு அடுத்த 15ல காலை வச்சிருக்கிறோம். அதனால கடைசியா சொல்லக்கூடிய ஒரு விடயம், அடையக்கூடிய ரமலான பார்வையை பேணியவராக, தன்னுடைய கற்பை பாதுகாத்தவர்களாக, ஒரு சிறந்த ரமலானாக, பரக்கத்துள்ள ரமலானா நாங்க அடையிறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் இப்பையிலே தயாராகும். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானா.